வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாழைப்பூவில் பிரியாணியான்னு கேட்காதீங்க, சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. வாழைப்பூ மேக்ஸிமம் நிறைய பேர் சாப்பிட மாட்டோம், ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து துவர்ப்பாக இருக்கனால. ஆனால் அது மாதிரி பிரியாணியாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட் இருக்கும். நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆஸ் யூஷுவல் பிரியாணி ஸ்பைசஸ், ஆனியன், சில்லி எல்லாம் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி ஒரு டைம் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ ஸ்பைசஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆனியனும் சில்லியும் போட்டு வணக்கிட்டு இருக்கோம். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் சீக்கிரமாக வணங்கிறதுக்கு. அது ஒரு சைட் நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும், சும்மா சொல்லலைங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஓரளவுக்கு வணங்கிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆனதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒன்ஸ் அது நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வர ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா அது கூட கைவிடாமல் கிண்டி கிளறிட்டே இருக்கலாம். அப்போ தான் அதோட ராஸ்மல் சீக்கிரமாக போகும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டோட வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி இது மூணும் நல்லா ஒட்டுக்க நல்லா கலக்கி முடிச்சுட்டு அதோட தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம், மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் கொரியாண்டர் மல்லித்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு, அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஜஸ்ட் அந்த வாசனை அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் கொடுக்கறதுக்காக இது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் ஒன்று விடாமல் ஃபுல்லாக நல்லா கலக்கிக்கலாம். ஃபுல்லாக அந்த மசாலாஸ் எல்லாம் வாழைப்பூவில் இறங்கணும், அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தோம்னா இப்போ மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கலந்துருச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு எண்ணெயும் விட ஆரம்பிச்சிருச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் நல்லா அது கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் லெமன், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெமன் சின்ன சைஸ் லெமன் ஒன்று புழிஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தான் அரிசி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு, அவ்வளோதான். மல்லித்தூள் போட்டு மூடி வச்சுக்கலாம். வாழைப்பூ பிரியாணி சின்ன சின்னதாக அப்படியே ஒயிட் வந்துருச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டு அவ்வளோதான் பிரியாணி.